ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பர்ஃபெக்ட் ட்ரக் சீசன் 2 பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா சைனீஸ் ஜங்குக்கை தேடி குடோனுக்கே வந்திருப்பான். அவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரைட் பின்னாடி இருந்து கன்னை எடுத்து ஷூட் பண்ணியிருப்பான். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ ஜங்குக் அப்படியே அந்த இடத்தையே கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒன் செகண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் சைனீஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. சின்ன வயசுலேருந்து அவனோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எல்லாத்துலேயுமே சைனீஸ் தான் கூட இருந்திருக்கான். தனியாக அவனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது, ஃபேஸ் பண்ணவும் விட்டது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மோலே வந்தான். ஆனால் அவனுக்கு எப்போவுமே சைனீஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல். அவன் இல்லாமல் அவன் எப்போவுமே இமேஜின் கூட பண்ணது கிடையாது. பட் டக்குன்னு இப்படி ஆகும்போது அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளோ பெயின் அவனுக்குள்ள. கண்ணெல்லாம் அப்படியே தானாக கலங்குது. தயவங்க அப்படியே பக்கத்தில் இருந்துட்டு எச்சியை முழுங்கிட்டு பிரைட்டாக பார்த்துட்ருக்கான். பிரைட் அப்படியே டக்குன்னு எட்டி பார்த்துட்டு, டேய் ஜிகே என்னடா, கூல் கூல் டவுன் கூல் டவுன். இங்கே பாரு, சும்மா சும்மா ப்ராங்க் பண்ண, சுடவே இல்லைடா, பாரு கன்னு இடுப்புலையே இல்லை, கீழே. ஓதா தலை வந்ததுக்கு இப்படி தான் என்ன வரவேற்பியா நீ? செத்துருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? சரி விட்றா சைனீஸா, எப்படி இருக்க? நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஐயோ தலை வம்சம் இரு, ஹார்ட் அட்டாக் வந்துடும் போலையே. இந்த கன் சவுண்ட்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் ஒரு மாதிரி படப்படான்னு இருக்கு. டே உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். அங்கே பாரு ஜேகே, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஆடி போய் நிற்கிறான். ஜேகே நீ ஓகேவாடா? எதை முயல் மூஞ்ச ஓகே இல்லையா? டே ஜேகே அப்படின்னு சைனீஸ் அப்படியே திரும்புகிறான். டக்குன்னு ஜங்குக்கு இந்த சைடு திரும்பிட்டு அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, நான் ஓகே தான், எதுவும் ஆளலை உனக்கு. ஐயோ ஜேகே நீ அழுதத பிரைட்டு தலை பார்த்து சொல்லிட்டாரு, இருடா வரேன்டா அப்படின்னு ஓடி போய் அப்படி பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு நசுக்கிறான் ஜேகேவை. சி தள்ளு, தள்ளுறா டே நீ ரொம்ப நல்லவன்டா, என் நண்பன்டா நீ, உன்னை கொஞ்சம் கூட கூடாதா? சி வானவில் தள்ளுறா, தள்ளிப்போ. அழுததும் அழுத, என் முன்னாடி அழ, எனக்காக அழுகிற பார்த்தியா? சே என் ஃபிகருங்க கூட இப்படி அழுதுதில்லை, நான் நீ அழுகிற. அங்கே காட்டு. டே சைனீஸா மூடிட்டுரு. தலை இதெல்லாம் என்ன? எதுக்கு அவனை ஷூட் பண்ணுற மாதிரி எங்களெல்லாம்? இதெல்லாம் வேணாம் தலை, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. சரி ஜேகே, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? சரி நான் இனிமேல் இப்படிலாம் விளையாட மாட்டேன், சரியா? அதுக்கப்புறம் சைனீஸ் மேலே ஏதாவது உனக்கு பகை இருந்துச்சுன்னா இப்போவே சொல்லிடு. பின்னாடி குத்துற வேலைலாம் வச்சுக்காத. அவன் உனக்கு எப்போவுமே துரோகம் பண்ணல. என்ன ஜேகே சொல்கிற? கடைசியாக ஆமாம், அவன் மூளையை கூட்டிகிட்டு போனான், இங்கேருந்து தப்பிக்கணுன்னு தான். மற்றபடி அவன் மேலெலாம் எந்த தப்பும் இல்லை. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் தலை, உனக்கே தெரியும். நான் இது சொல்லலை, உன்னை வார்ன் பண்ணுறேன். ஓகே ஜேகே, நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் இங்கே இருக்கட்டும், நான் தான் அவனை கூப்பிட்டேனே. சைனீஸா அவன் தான் அவனை கூப்பிட்டானா? ஆமாம், போதை செடியெல்லாம் கொடுக்கணுன்னா. சரி எனக்கும் உனக்கும் தானே அந்த செடியெல்லாம் தெரியும், அதான் காசு இல்லையா சம்பாதிக்கலான்னு வந்துட்டேன். சரி தலை, ஆனால் அவன் மேலே ஒரு கை படக்கூடாது. என்னை எப்படி நடத்துகிறீங்களோ அதே மாதிரி தான் அவனையும் நடத்தணும். அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா, இது சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது தலை, நான் உன்னை போட்டுருவேன், அவ்வளோதான். என்னடா நீ இப்படிலாம் பேசுகிற? என்னை போட்டுருவியா நீ? அது மாதிரி நடந்துப்பனா நான்? சார் பிரைட்டு சார். என்னடா? உங்களை மோலே கூப்பிட்றாங்க. இப்போதைக்கு அவன் என்னை கூப்பிட்றா? ஐயோ சரி வரேன்னு சொல்லு. அப்போ ஜேகே அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். அதெல்லாம் நல்லா பார்க்க முடியல. டேய் ஓ பொண்டாட்டி என்னடா அவனை கூப்பிட்றான்? என்ன ஜேகே நடக்குது? அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? நீ யாரா கோத்தான்னு கேளுடா. என்னது மோலே உன்ன நீ யாராங்கோத்தான்னு கேட்டாளா?
என்னடா இது புதுசாக இருக்குது? டே தயாங்கு, என்ன மோளே நீ யாராகத்தான் ஜங்குக்கு கேட்டானாமா? டே சைனீஸா, ஒரு டைம் நான் சொல்லிட்டேன் அவன் எப்படி கேட்டான்னு. திருப்பி திருப்பி அதை ஏன் நொட்டி நொட்டி நீ வந்து எனக்கு வயிறு எறியணும்? அப்படிதானே? மூடிட்டுரு. டே நீ தானடா சொன்ன அவள் யாராங்கோத்தா அப்படின்னு ஒன்று கேட்டான்னு. ஆமாடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கள் அக்காவை சாகடிச்சதுக்கு டைரெக்டாக வந்து அவனை போட்டுடலான்னு தான் நினச்சேன். ஆனால் இவன் வந்து இப்படி சிக்கியிருக்கா. சரி, முன்ன மாதிரி பொண்டாட்டியாக இருந்தால் வாடி அப்படின்னு கூப்பிடலான்னா வரவே மாட்றா. வந்திருந்தா சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்போவே இவனை போட்டிருப்பேன். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா. யாரு 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 அதை கேட்டாலே டென்ஷன் ஆகுது. டே மூளைவாதும் நான் மறைகிறது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுதுடா சைனீஸா. டே எனக்கு என்னமோ மூளையை ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறான்னு தோணுதுடா பிரைட்டு. என்னடா சொல்கிற? மின்னியோவை காணும்டா ரொம்ப நாளா. எது? என் தங்க குட்டி, எதுக்கிடி என்னை கூப்பிட்ட? நீ கூப்பிட்டதும் ஓட ஓடி வந்துட்டேன். நீ யாரா கோத்தான்னு கேளுடா. என்னது மோலே உன்னை நீ யாராங்கோத்தான்னு கேட்டாளா? என்னடா இது புதுசாக இருக்குது? டே தயாங்கு, என்ன மோலே நீ யாராங்கோத்தான் ஜங்குக்கு கேட்டானாமா? டே சைனீஸா, ஒரு டைம் நான் சொல்லிட்டேன் அவன் எப்படி கேட்டான்னு. திருப்பி திருப்பி அதை ஏன் நொட்டி நொட்டி நீ வந்து எனக்கு வயிறு எறியணும்? அப்படிதானே? மூடிட்டுரு. டே நீ தானடா சொன்ன அவள் யாராங்கோத்தா அப்படின்னு ஒன்று கேட்டான்னு. ஆமாடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கள் அக்காவை சாகடிச்சதுக்கு டைரெக்டாக வந்து அவனை போட்டுடலான்னு தான் நினச்சேன். ஆனால் இவன் வந்து இப்படி சிக்கியிருக்கா. சரி, முன்ன மாதிரி பொண்டாட்டியாக இருந்தால் வாடி அப்படின்னு கூப்பிடலான்னா வரவே மாட்றா. வந்திருந்தா சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்போவே இவனை போட்டிருப்பேன். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா. யாரு 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 அதை கேட்டாலே டென்ஷன் ஆகுது. டே மூளைவாதும் நான் மறைகிறது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுதுடா சைனீஸா. டே எனக்கு என்னமோ மூளையை ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறான்னு தோணுதுடா பிரைட்டு. என்னடா சொல்கிற? மின்னியோவை காணும்டா ரொம்ப நாளா. எது? டே ஜெயே, நீ பிரைட்டை போட்டு தள்ளிடலாம் தானடா வந்த, அப்புறம் ஏன்டா அப்படியே நிறுத்திட்ட? மூளையை பார்த்து தான் ஆஃப் ஆயிட்டியா? ஆமாடா, அவள் பாரு யாருன்னே தெரியாதுன்றா. இந்த நிலமையிலண்ணா அவள் மாட்டிட்டான்லாம் நினைக்காத. நீ பிரைட்டை மட்டும் போட்டு மிச்சதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். மூளையை கூப்பிட்டு போகலாம். இன்கேஸ் அவள் உண்மையாக எல்லாத்தையும் மறந்துருந்தாலும் என்ன, உங்க கூட தானே இருப்பா. மறுபடியும் ஃபஸ்ட்டாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே பாடுற அந்த போதை செடி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ இன்றைக்கே பிரைட்டை போட்டுரு, அவ்வளோதான். சரியா? மூளையோ ஏதோ பிரச்சனை தான் இருக்கா, அவளையும் நம்ம காப்பாற்றணும். சேம் டைம் நீ பிரைட்டை போட்டுடுற. சரிடா சைனீஸா, சரிடான்னு இவ்வளோ இங்கே பாரு, இன்னைக்கு நீ பிரைட்டை போடுற, நீயும் நானும், புரியுதா? அப்போ ஜங்குக்கும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. மூளை அப்படியே பாத்ரூம்குள்ளே பாத் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ஃபுல்லாக ஜங்கு கூட நினப்பு தான். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஓகேவா இருக்குமா? கண்டிப்பாக என்ன ரொம்ப வெறுத்துருக்கோம்ல. நீ யாருன்னு கேட்கக்கூடாததெல்லாம் அவன் முகத்தை பார்த்து கேட்டுட்டேன். என் உலகமே அதுதான். அதை பார்த்து நான் எப்படி அப்படி கேட்டேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணுறது பிராந்தா? மின்னியூ எங்கே இருக்கானே தெரியல. இந்த பிரைட் அவளை என்ன பண்ணான்னு கூட எனக்கு தெரியல. என்னால் உன்னையும் விட முடியாது, என் தங்கச்சியும் விட முடியாதுடா. நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீ என்னை வெறுக்காமல் இருந்தால் எனக்கு அது போதும். மோளே, ஜேகேயோட வாய்ஸ் பாத்ரூம்குள்ளே எப்படி வந்தான் அப்படின்னு திரும்பாமல் மூளை அப்படியே நின்றுட்டுருக்கா ஷவர் கடையில். ஜங்குக்கு அப்படியே ஷர்ட்லாம் கழட்டிட்டு கீழே வீசிட்டு. அப்போ மூளைக்கு நல்லா ஃபீல் ஆகுது ஜங்குக்கு அவன் பின்னாடி நிற்கிறது.
ஏ நீ நீ எதுக்கு இங்கே இங்கே வந்த? நீ இங்கே எதுக்கு வந்த? எப்படி வந்த? உன்னை மூலேன்னு தான் கூப்பிட்டேன். எப்படி? நான் தானே கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க. நான் உனக்கு எப்படி தெரிஞ்சுதுடி? இல்லை, நான் 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 கண்ணாடியில் பார்த்தேன். நீ இங்கே எதுக்கு வந்த? நான் குளிக்கும் போது இங்கேருந்து போக மாட்டேன். இங்கேருந்து சீக்கிரமாக போகிறதுக்கு யாராவது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வருவாங்களா? என்ன அவன் அந்த பேரழகியை காக்கிறதுக்கு 100 பேர் ஒரு ரூம் முன்னாடி போட்டிருக்கான். அவனெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு ரூம்குள்ளே வந்தா 4-5 பிள்ளைங்க வேற. அதை தாண்டி பாத்ரூம்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? அப்படின்னு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரான். அப்போ அவனோட கீழே அது அவகிட்ட படுது. இங்கே பாரு, நான் இப்போ குளிச்சுட்டு இருக்கேன். நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கேருந்து போ, இது ரொம்ப தப்பு. என்னோட ட்ரெஸ் எடுத்துக்கூட அங்கே இருக்கு. நான் யாருன்னே தெரியாது, பாத்ரூம்குள்ளே வந்துருக்கேன். தோ இப்போ இடுப்பை வேற பிடிச்சிருக்கேன். ഇവിടെ നോക്ക്, ഞാൻ ബ്രൈറ്റ് കൂപ്പിടും. நீ இங்கேருந்து போ. சொல்கிறத முழுசாக கேளுடி. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பாத்ரூம்குள்ளே, நீ ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல் குளிச்சிட்ருக்க. நானும் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு நீ எங்கே நிற்கிறியோ ஷவர் அதுக்கிட்ட வந்து இடுப்பை பிடிச்சிட்டு நிற்கிறேன். இங்கேருந்து போ. ஆனால் நீ கொஞ்சம் கூடமா கத்த மாட்ற. ஐயோ, என் பாத்ரூம்குள்ளே யாராவது வந்துட்டாங்க, என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு. பழைய படம்லாம் எவ்வளோ பார்த்துருப்பேன். உள்ளே அவனாவது போனதுமே அப்படியே அந்த ஹீரோயினிங்கெல்லாம் குதிப்பாளுங்களே. நீ என்ன உன்னை நான் 100 தடவை உன் இடுப்பை தொட்ட மாதிரி அது மாதிரி நின்றுட்டுருக்க. நான் கத்திடுவேன். கத்து, அதான் வேணும் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே மூளையோட முடியை இந்த பக்கம் போடுறான். அப்போ இந்த சைடு கழுத்து ஃபுல்லாக ஒரு மாதிரி எதுவுமே போடாத மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்லா பலன்னு பார்க்க இருக்குது. பலன்னு இருக்கேடி, கடலை மாவு தான் போட்டு இன்னும் குளிக்கிறியா? அப்படின்னு அப்படியே நாக்க வச்சு அப்படியே முத்தம் கொடுக்குறான். கத்து, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ அப்போ கத்துவான்னு அப்படின்னு மூளையோட இடுப்பை அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக தடவிக்கிட்டே கையை மேலே கழுத்துக்கிட்ட கொண்டு வந்து அவன் முத்தம் கொடுத்த இடத்துல அப்படியே தடவுறான். அப்படியே கழுத்தை பிடிக்கிற மாதிரி போயிட்டு மூளையோட 2 செஸ்ட்டுக்கு நடுவில் உள்ள இடத்துல அப்படியே அவன் கையை வச்சு நல்லா தடவுறான். அதில் நிறைய வாட்டர் ட்ராப்ஸ் விழுகுது. அதெல்லாம் மூளைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அவள் 2 காலையும் அப்படியே குறுக்குறா. அது ஜங்குக்கு தெரியுது அவளுக்கு ஏதோ ஆகுதுன்னு. அதை அவன் இதுவாக பயன்படுத்திட்டு இன்னும் ரொம்ப நல்லா தடவ ஆரம்பிக்கிறான். எங்கேருந்து போ. என்ன சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மாதிரி மாறிட்டுருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்காடி. இப்படி நோக்கு, இது மாதிரி ஒரு பொண்ணு குளிக்கும் போது உள்ளே வந்துட்டு இப்படி தப்பாக தொட்டுட்ருக்க. நானும் யாரோ வீட்டில் போய் யாரோ ஒரு பொண்ணை தொடலையே, என் பொண்டாட்டியை தானே தொடுறேன். ஞான் நின்று பொண்டாட்டியா? ஆமாம். இல்லை. ஆமாடி. இல்லை, ஓரா இல்லைன்னு வச்சுக்கோ, பிடிச்சி அமுத்திடும். இங்கே பாரு, இது ரொம்ப தப்பு. இப்படி தான் எல்லா பாத்ரூமுக்கு போய் இது மாதிரி பண்ணிகிட்ருப்பியா? ஐயோ, நான் ரொம்ப ஜென்டில்மேன். எந்த பாத்ரூம் கதவை திறந்தா நீ இருப்பியோ அங்கே மட்டும் இப்படி இருப்பேன், அவ்வளோதான். ஒன்லி உங்ககிட்ட மட்டும்தான். இங்கே பாரு, எனக்கு நீ யாருன்னே தெரியாது. நீ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஆமாம். ஐயோ, என்னென்னமோ பண்ணுறானே, முடியல. மூளை இங்கே பாரு, அப்படியே நில்லு. நான் இன்னும் பக்கத்தில் வந்துக்கிறேன். நான் உனக்குள்ளே வந்துக்கிறேன். அப்படியே நில்லுடி. என்ன பண்ணுற நீ? இங்கே பாரு, நீ இப்படி வந்ததுன்னா பிரைட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது. நீ சொன்னால் தானே தெரியும்.
நீயும் அப்படி சொல்ல போகிறது கிடையாது. நான் சொல்லுமா. அப்போ கூப்பிட்டு இங்கே பாரு, என்கிட்ட தள்ளியே இரு. இப்படி ஒன்றும் போடாமல் நின்று தள்ளி நிற்க சொன்னா எப்படி பொண்டாட்டி அப்படின்னு அவன் வயிற்று அகெயின் பிடிச்சி இன்னும் க்ளோஸாக நிற்க வைக்கிறான். 2 பேருக்கும் பின்னாடி அப்படியே ரொம்ப டச் ஆகுது. ஜங்குக்கோடது அப்படியே உள்ளே போக வைக்கிறதுக்காக அவன் அப்படியே ட்ரை பண்ணுறான். மோலி அப்படியே தள்ளி தள்ளி போகிறான். இருந்தாலும் ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே, இப்போ நீ கத்துனா உண்மையாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் இப்படிலாம் வரமாட்டேன். பிரைட்டை ஒரு டைம் கூப்பிட்டு பாருடா புருஷா, என் பாத்ரூம்குள்ளே ஒருத்தன் பூந்து என்னை அங்கே இங்கேன்னு தொட்டான் அப்படின்னு சொன்னதுமே அவன் என்னை போட்டு தள்ளுருவான். ஸோ இதுக்கப்புறம் உனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வராது. அங்கே பாரு, நீ பார்க்கத போகிற, நான் இப்போ கத்திரும், நீ அதுக்கப்புறம் செத்து போயிடுவான்னு அதான் யோசிக்கிறேன். ஓ, என் மேலே அவ்வளோ அக்கறையா உனக்கு? நான் செத்து போயிடக்கூடாது, ஆனால் உன்னை அங்கே எங்கே இப்படி தொடலாம் தப்பா? ஐயோ அம்மா, முடியல, போதும். அப்போ நீ கத்த மாட்டியா? நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டா? கீழே படு, உட்கார். இங்கே பாரு, வேணாம், கீழே படு, வா. நான் கத்துறேன். சரி, ஓகே, இது நல்லா இருக்கு. நீ கத்தலான்னா நான் இப்போ கீழே உன்னை படுக்க வச்சு பண்ணிடுவேன். சரியா? கத்து. பிரைட், இன்னும் மெதுவா. அவனுக்கு கேட்காது, அப்போ தான் கேட்காது, இன்னும் மெதுவா. யாரீ நீ? இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க தெரியுமா? உள்ள பூந்து அது இதுன்னு பண்ணிகிட்ருக்க. உனக்கு பிரைட்டு தான் முக்கியம்னா எல்லாரும் எப்படி கத்திருப்ப? எப்படிடி கத்துவ நீ? என் பொண்டாட்டி இதே இந்த இடத்துல பிரைட் இருந்திருந்தானா எனக்கு லாயலாக இருக்கணும்னு அவனை நீயே போட்டு தள்ளிட்டு என்னை கூப்பிடுவ. நீ எப்படி பிரைட்டுன்னு கத்துவ? அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே மோலே ஒரு மாதிரி சாஃப்ட் டோனில் பார்த்துட்டே அப்படியே திருப்புறான். இந்த வேர்ட்ஸ் கேட்டதும் மோலே அப்படியே கரையிறா. 2 பேரும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே கிட்டக்கு போய் அவள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, சொல்லு, இதுக்கு பதில் இருக்கா? எப்படி கத்துவ நீ? இந்த இடத்துல நான் தான் இருக்கேன், பிரைட் இல்லை, அதனால். நீ என்ன வளர்ற? நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, கண்ணு என்ன பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிக்குது. ஆனால் என் கண்ணை மட்டும் பார்க்காது, ஏன்னா என் கண்ணை பார்த்தா பொய் சொல்ல தெரியாது. அப்படிலாம் இல்லை, நான் நேற்று உன் கண்ணை பார்த்து தானே போனேன். அதுக்கு நைட்டு அவ்வளோ அழுதுருப்பியோ? எப்படி தான் இவனுக்கு என்னை பற்றி இவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுதோ? எல்லாத்தையும் அப்படி கரெக்டாக சொல்கிறான். என்ன எப்படி தான் எனக்கு நான் எவ்வளோ தான் நடித்தாலும் கரெக்டாக தெரியுதுன்னு புலம்புறியா மொழிக்குட்டி? இல்லை, நான் போகிறேன், இங்கேருந்து போகலைன்னா உனக்கு பிரச்சனை ஆயிரும். அப்போ உண்மையே சொல்லு, எதுக்கு நடிக்கிற பொண்டாட்டி? ஐயோ மயக்கிறானே, இந்த கண்ணை வச்சு உண்மையாக இதை சொல்லிட்டேனா அவ்வளோதான் மின்னியும். அப்போ ஜங்கோக் மோலே யோசிக்கிறத பார்த்துட்டு இன்னும் அப்படியே அவள் பக்கத்தில் போயிட்டு அவன் உடம்ப வச்சு அவளோட உடம்பு அப்படியே நசுக்கிறான். 2 பேரோட செஸ்ட்டும் அவ்வளோ டைட்டாக இருக்கனால அப்படியே நசுங்குது. மோலேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அவனால் அதை கட்டுப்படுத்தவே முடியல ஜங்குக்குமே. இருந்தாலும் அவங்க 2 பேரும் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி, எதுக்கு நடிக்கிற? பாரு, என்னை விட்டு கொஞ்சம் தள்ளிப்போ ப்ளீஸ். என்ன சொல்ல போகிற? எனக்கு யாருன்னே தெரியாது அப்படி தானே? அப்படின்னா ஏன்? பாரு எப்படி நசுகிறேன்னு. கத்து, ஒரு டைம் கத்துடி. நீ ஒரே ஒரு டைம் பிரைட் என்னை காப்பாற்ற வாடா அப்படின்னு சொல்லிட்டேனா, சத்தியமாக சொல்கிறேன், அவன் என்னை கொலையே பண்ணலனாலும் உங்ககிட்ட நான் வரமாட்டேன். ஆமாம், இரு, உன்னோட பேர் என்ன? ஐயோ, அப்புறம் பேர் தெரியாது? எனக்கு தெரியாது.
எனக்கு தெரியாது நீ இப்போ என் பேர் சொல்கிற. பரவாயில்ல, நீ நான் மறந்துட்டாலும் பரவாயில்ல, இப்போ நீ என் நேம் சொல்கிறடி சொல்கிற அப்படின்னு கீழே வச்சு அவனோட அந்த மெயின் இடத்துலையே ஒரு மாதிரி பண்ணுறான். எங்க பாரு, எனக்கு தெரியாதுன்னா தெரியாது, இப்படி இப்படி பண்ண என்ன சொல்ல முடியாது. நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், எங்கேருந்து போ. முடியாது, என் நேம் சொல்லு. என் நேம் என்னன்னு கேட்குற? இப்போ சொல்கிற. நான் சொல்கிறேன்ல, எங்கேருந்து போங்க, நான் அப்புறமா பேச வர்றேன். முடியாது, சொல்லு. என் நேம் என்ன? என் நேம் என்னடி? என் நேம் என்ன? உன்னோட நேம் எனக்கு தெரியாது. சொல்லு, சொன்னா விட்டுருவேன். சொன்னா இப்படி பண்ணுறது, உன்னை அமுக்கிறது ஸ்டாப் பண்ணிடுறேன். சொல்லு. அது 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 ஜேகே ஜேகே இவன் போ. இப்போ எப்படி ஞாபகம் வந்துச்சு? நேற்று நைட்டு ரைட்டு ஜேகேன்னு பேசிகிட்டு இருந்தார், அதை வச்சு சொன்னேன். இப்போ என்கிட்டேருந்து தள்ளி போவியோ? சரி, இப்போ கூப்பிடு. பிரைட் ஜேகே உள்ளே வந்து தப்பாக பண்ணுறான்னு இப்போ கூப்பிடு. கூப்பிட்டா உனக்கு பிரச்சனை வரும். எனக்கு பிரச்சனை வர்றதை பற்றி உனக்கு என்னடி கவலை? சொல்லு. என் மேலே அவ்வளோ ஆகுறியா? எனக்கு என்ன அக்கறை? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஏன் உன் மேலே அக்கறைப்படணும்? மிச்ச டைலாக்லாம் என் கண்ணை பார்த்து பேசுகிற. யாருன்னே தெரியாதுன்னு சொல்லும்போது மட்டும் கீழே குனிஞ்சுக்கிற. நீ இப்படி இருந்து போகிறது தான் நல்லது, சரியா? நீ போ, எப்படி வந்தியோ அப்படியே போ. வேறு எதுவும் இல்லை, நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். அட, உன்னை எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கேன் இப்போது. இதை எந்த பொண்ணாவது மன்னிச்சு விடுமாடி? ஏய், என்னடி? சத்தியமாக சொல்லு, இதே பிரைட்டு பண்ணியிருந்தா நீ அவனை மன்னிச்சு விட்டுருப்பேன்னு? சாகடிச்சிருப்பேன். என்ன சொன்ன? இல்லை, பிரைட்டு ஏன் அது? இப்போ நீ என்ன சொன்னு எனக்கு கேட்டுருச்சு. இப்போ நீ என்ன சொன்னு எனக்கு கேட்டுருச்சு. இப்போ நீ என்ன சொன்னு எனக்கு கேட்டுருச்சுடி அப்படின்னு உடம்பு ஃபுல்லாக அப்படியே முத்தம் கொடுக்குறான். ஜங்குக்கு அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ ஜங்குக்கு ரொம்பவே பெருசாக இருப்பான் மூளைவை விட. அவனோட மொத்த உடம்புமே மூளைவை அப்படியே மறைச்சிருது. அவ்வளோ ரொம்ப டைட்டாக ஒரு ஸ்பேஸ் விடாமல் எல்லாம் அவங்களோட அந்த உடம்பும் அப்படியே ஒட்டி இருக்கு. மூளைனால சுத்தமாக முடியல. அவ்வளோ வெறித்தனமாக அவன் அப்படியே அங்கே இங்கேன்னு நல்லா இது பண்ணிகிட்ருக்கான். எங்கே பாரு, நான் ரொம்ப கத்துறேன். இது வெளில யாராவது கேட்டால் பிரச்சனை ஆயிரும். எங்கேருந்து போங்க. நான் இனிமேல் உங்கள் பக்கமே வரமாட்டேன். நான் மன்னிச்சு விட்டுறேன். நீங்கள் இங்கேருந்து, அம்மா நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க. எப்படி? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியை தொட்டாதான் இது மாதிரிலாம் ஒரு பொண்ணு கத்துவா. வேற ஒருத்தன் தொட்டா அது வேறு மாதிரி இருக்கும். நீ என்ன என் பொண்டாட்டி இல்லைன்ட்டு என் பொண்டாட்டி மாதிரியா கத்துற? அப்போ நீ என் பொண்டாட்டி தானே? சொல்லு. நான் 1000 தடவை பறையுது நீ அனுங்க பொண்டாட்டி கிடையாதுன்னு. எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. அப்போ ஏன் என்னை மாட்டி விட மாட்டுற? அப்போ ஏன்டி என்னை மாட்டி விட மாட்டுற? சொல்லு. இல்லை, உன்னை நான் இன்னைக்கு விடுறதா இல்லை. ஐயோ ஐயோ, மெதுவா. ஐயோ, உள்ள என்ன சத்தம்? சார், மேம் குளிச்சிட்ருக்காங்க. அது தெரியும்டி பேபி. எப்போவுமே அவள் குளிக்கும்போது தண்ணி சவுண்டு தான் வரும், வாட்டர் சவுண்ட், யூனோ. பட் இப்போ என்ன எதையோ தட்டுற மாதிரி சவுண்டு வருது. சம்திங் ராங், ரைட்? அது தெரியலைங்களே சார். இரு, என் பொண்டாட்டி தானே, கதவை தட்டினா ஒரு தப்பும் இல்லைல்ல? சார், தப்பு இல்லைல்ல? மோலே, என்ன சவுண்ட் அது? கதவை தர்றி. போச்சு. நீ இவிடந்து போங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு அவன் தள்ளி விட ட்ரை பண்ணுறா. பட் ஜங்குக்கு அதில் ரொம்ப மெய் மறந்து பண்ணிகிட்ருக்கனால அவள் சொல்கிறது அவனுக்கு கேட்கவே இல்லை. இந்த பிராந்த வேறு இப்போ தான் சின்சியராக பண்ணிட்டு போனால்
பிராந்தா, ஐயோ, ஜங்குக், ஜேகே, ஐயோ எல்லாத்துலேயும் மாட்டிப்பனே. இங்கே பாருங்க, போதும், இங்கேருந்து போங்க. என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. இல்லை, இங்கேருந்து போ. நல்ல வேலை, அவன் கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால பிராந்தா ஜங்குக் சொன்னதெல்லாம் கேட்கல. இல்லைன்னா அவ்வளோதான், நான் மாட்டியிருக்கோம். மோலே, கதவை தொடரி. ஓ, இந்த பொட்டை வந்துட்டானா? அதான் பயப்படுறியா? அவன் கிடக்குறான், வா வாடி வா அப்படின்னு இழுத்து உதட்டுலேயே அப்படியே கடிச்சு வைக்கிறான். இங்கே போகிற, போதும் போ, நீ போ, இந்த வழியா போ, இப்படி போனால் போயிடலாம், போ. வந்துட்டான், கூப்பிடு. என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சுன்னு கூப்பிடுடி. என்ன விளையாடுறீங்களா? என்னங்க உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க, இங்கேருந்து போங்க ப்ளீஸ், ப்ளீஸ், ஐ பெக் யூ, இங்கேருந்து போங்க. ஏன்? ஏன்டி? ஏன்? அவனே வந்துட்டான், 1 செகண்ட் ஆகாது, மாட்டி விடுவா, வாடி மாட்டி விடுவா. இல்லை இல்லை, ஐயோ, அவன் வேற கதவை தொட்டுறான், நீ வேற அப்படி நின்றுட்டுருக்க, இந்தா வா ட்ரெஸ் போடுவா அப்படின்னு மோலேக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக போட்டு விடுறான். எங்கள் பாரு, நான் போட்டுக்கோ, நீ இங்கேருந்து போ, ஐ பெக் யூ, நீ இங்கேருந்து போன்றல, போ. ஏன் 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 ஏன்னா போகணும்? ஏன் போகணும்? எனக்கு தைரியம் இருக்குடி. சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட இப்படி இருந்துட்டு செத்து போவேன் ஜாலியாக. உனக்கு தைரியம் இருக்கா என்னை மாட்டி விடுறதுக்கு? கூப்பிடு, போ. எனக்கு தைரியம் இல்லைன்னு வைங்களேன். ஏன்? எனக்கு இல்லை. என்னை பார்த்து பதில் சொல்லு. ஏன்? தெரியல, எனக்கு யாராவது செத்தா பயமாக இருக்கும், அதான், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, சரிதாண்டி, சரி, இங்கேருந்து போங்க, இங்கேருந்து போங்க. சரி, ஒரு முத்தம் கூட போகிறேன். கதவை திறடி. என்ன பண்ணிகிட்ருக்கு இவ்வளோ நேரம்? அது சொல்லு, ஜெயகேன்னு சொல்லு. கரப்பாம்பூச்சி வந்துருச்சு. சொல்ல மாட்டேன். இப்படி இருந்து போங்க ப்ளீஸ். அப்போ லவ் யூ சொல்ல நான் போகிறேன், இல்லைன்னா ஒரு முத்தம். இப்படி இருந்து போங்க ப்ளீஸ், ஒரு முத்தம் குடுறி, இங்கேருந்து போகிறேன், அவ்வளோதான், வேறு எந்த பேச்சும் இல்லை. ஒரு முத்தம் கொடு, போதும். இப்போ கதவை திறக்கிறியா உடக்கட்டா? இல்லை, நானே வரேன். நீயே திறந்தாலும் இங்கே தான் நிற்பேன், நீ முத்தம் கொடுக்கலண்ணா. இரு மோலே, இரு, நானே வரேன். இப்படி இருந்து போ. ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கு உனக்கு இவ்வளோவா? ஒரு முத்தம் கொடு, போ. கொடுத்துட்டேன். போட்டா அப்படின்னு மோலே அப்படியே குனிஞ்சுக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது ஜேகே பார்க்குறது. இருந்தாலும் ஜங்குக் அப்படியே மறுபடியும் அவள் ஃபேஸை பிடிச்சி ஒரு நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அவனை பார்த்து கண்ணடிச்சிட்டே விண்டோஸ் வழியாக இறங்குறான். இது மாதிரி டெய்லியும் வருவேன், நீ என்னை மாட்டி கொடுக்காத வரையும். பாய், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ. ஐயோ, முத்தம் கொடுத்து என்னை கவுத்துட்டாலே அப்படின்னு ஹாப்பியாக அப்படியே ஷர்ட்டு போடாமல் தோலில் அப்படியே போட்டுட்டு கீழே குதிச்சு போகிறான் ஒரு முயல் குட்டி மாதிரி. அப்போ கரெக்டாக பிரைட்டும் கதை உடச்சிட்டு உள்ளே வந்துடுறான். மோலே, என்ன? கற்பம்பூச்சி, காக்ரோச் அங்கே எதுவும் இல்லையே. சின்ன சைஸ் கரப்பாம்பூச்சியா இல்லை பெரிய சைஸ் கரப்பாம்பூச்சியா? சின்னது. அங்கே இருந்துச்சு, நான் கத்துனது போயிடுச்சு. அப்படின்னு ஒரு மாதிரி சந்தேகமாக பாத்ரூம் ஃபுல்லாக ஒரு லுக்கு விட்டுட்டு விண்டோஸ் வழியாக வெட்டி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லாதனால சரி, பெரிய சைஸ் கரப்பாம்பூச்சி இல்லைன்னு நம்புகிறேன். சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, உன்னோட பில்லவுட் எக்ஸுக்கு நீ தான் குக்கிங் பண்ண போகிற, சரியா? சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாடி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் ஒரு மாதிரி அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு வெளியில் போயிடுறான். ஸோ மோலே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு வெளியில் வந்து அப்படியே பெட்டில் படுக்கிறா. ஓ,
அந்த யோ கடவுளே, சேச்சி அது யாரு? ஆ உள்ளே வந்தது ஜங்குக் தானே? நீ யார்கிட்டே எதுவும் சொல்லிடாத. அந்த பையன் நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சால் அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. என்னை ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான். அதான் எப்படி ரெஸ்ட் ரூம் வரைக்கும் வந்தான்னு எனக்கு தெரியல. எத்தனை காட்ஸ் இருக்காங்க. உண்மையாக லவ் பண்ணுற பையன் அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானா. நான் நிறையா படிச்சிருக்கேன் சேச்சி. அது மாதிரி தான் இவனும் எனக்காக இது மாதிரிலாம் ரிஸ்க் எடுப்பான் தான். போக போக அவன் எல்லாத்தையும் விட்டுருவான். ஆமாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் என் தங்கச்சியையும் காப்பாற்றுவான்னு. அவன் என் லைஃப்பில் வேறு. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீங்களாம் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு கதவெல்லாம் சாத்திட்டு அவளோட ப்ளவுஸ் அப்படியே திறந்து பார்க்குறா. அங்கே இங்கேன்னு அப்படி இப்படின்னு அவன் பண்ணி வச்சுருந்த அந்த தழும்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க இன்னும் அவனுக்கு ஒரு மாதிரி அந்த தாட்ஸ் எல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொறுக்கி கொஞ்ச நேரம் நான் கிடச்சிடக்கூடாது. இவ்வளோ அளவுக்கு பண்ணி வச்சுட்டு போயிடும். எப்படி தான் என் மேலே இவ்வளோ வெறியும். எனக்கு இன்றைக்கி இது போதும். நீ என் கூட 20 நிமிஷம் இருந்த ஷவரில். இந்த 20 நிமிஷமே ஒரு வாரம் எனக்கு போதும்டா. ஐ லவ் யூ பிராந்தா, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு மாதிரி லவ் மூடில் மறந்துட்டுருக்கா. இங்கே ஜேகே அப்படியே குதிச்சு ஓடி வரான். எல்லா இடத்துலையும் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் ஒர்க் பண்ண விடாமல் அப்படியே கையை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டுன்னு. சைனீஸ் இதை பார்த்துட்டு முயல் மூஞ்சன்னு இன்னைக்கு ஓவராக ஆட்டமாக இருக்கு. டேய் ஜேகே என்னடா இறங்கு டே வாடா ஆடலாம். டேய் என்னடா என்ன பிரைட்டை போட்டியா? மயிறு, நான் எவ்வளோ நல்ல மூடில் இருக்கேன். பிரைட்டை போட்டியா அதை போட்டியான்னு என் செல்லம் இருக்கால, அப்படிடா தங்கம்டா. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு கிடச்சிருக்கு. ஐயோ என்ன பண்ணோம் தெரியுமா 2 பேரும் ஷவரு கடியில். டேடே எங்கள் டவர் வேற கிடைக்கலடா, நெட்டும் கிடைக்கல. அந்த மாதிரி படம்லாம் பார்க்கவே முடியல. என்ன பண்ணீங்க? ஏச்சி அந்த படம் பார்க்க முடியல நீ ஏன் கதையை கேட்பியா? எந்த புனிதம்டா. ரொம்ப அழகாக இருந்தாடா என் அழகி. என்னை போட்டே கொடுக்கல தெரியுமா? அவளுக்கு நானா ரொம்ப முக்கியம் போல. ஐயோ பச்சையாக நடிக்கிறா, ஆனால் அழகாக இருக்கா. யாரே நீ? என்னை மயக்கிறதுக்குனே உங்கள் ஆத்தா அப்பா பெற்று போட்டானா? எங்கேருந்துடா எனக்கு இந்த ஃபிகர் வந்தா? ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் தெரியுமா, எனக்கு இப்படி ஒன்று கிடச்சிருக்கேன்னு. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நினைக்க வைக்கிறாடா. டே உனக்கு தெரியாதுடா சைனீஸா, ஒவ்வொரு நிமிஷம் நான் நினைப்பேன் எனக்கு மூளை கிடச்சிருக்காளான்னு. ஐயோ தாயாடி ஆரம்பிச்சிட்டானே, எங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சைனீஸ் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். டே ஜேகே, டே தலை இதோ வந்துட்டேன். ரைட்டு என்ன எல்லாம் ஓகேவா? என்ன ஜேகே எப்போவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்க? இல்லை எப்பவும் போல் தான் இருக்கேன். இதோ சைனீஸ் வேறு வந்துருக்கான், அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பார்த்தா சைனீஸ் வந்ததில் சந்தோஷம் மாதிரி தெரியலையே. சரி அதை விடுங்க தலை. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? பசிக்குது எனக்கு. இன்றைக்கி வேறு ரொம்ப வேலைலாம் பார்த்துட்டு வந்திருக்கேனா, அதனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பாடு வேணும். நீ கவலையப்படாத, மோளே இருக்கால்ல? ஆமாம் மோளே இருக்கா. என்ன அவளுக்கு என்ன? ஜேகே ஓகே, அவங்களுக்கு என்ன? அவள் எனக்காக சமைச்சிட்ருக்கா ஜேகே, ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுக்காக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். கூட சேர்த்து எது உங்களுக்காக சமைக்கிறேன்னாலா? டே சைனீஸாக காமெடிடா. டே வாடா மச்சான் காமெடிடா. எதுக்கு 2 பேர் சிரிக்கிறீங்க? இல்லை தலை, உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணு சமைக்கிறதுக்கு இருக்காங்க, எனக்கெல்லாம் யாரும் இல்லை. நினச்சாலவா முடியும்? நான் சைனீஸா? ஆமாம் நினச்சாலவா முடியும்? எப்படி சிரிஞ்சுக்க வேண்டியதான் தலை.
மோளே நல்லா சமைப்பாங்களா? ஆ அதெல்லாம் இந்த ஒரு வாரம் பாரு கொஞ்சம் குண்டா இருக்குல்ல, அதுக்காக தான் காரணம். சைனீஸா சிரிச்சுக்கணும். இதுக்கெல்லாம் சிரிச்சுக்கணும். ஜேகே சரி ஓவரா பண்ணாதடா, அவன் கண்டுபிடிச்சிட போகிறான், மூடிட்டு நில்லு. தலை இப்போது சாப்பிட போகலாமா? ஆனால் ஜேகே ஒரு 1000 மூட்டை இருக்குது, அது ஃபுல்லாமே போதைப் பொருள் தான். யாருனாலும் இங்கே இருக்கிறவங்க யாருனாலுமே தூக்க முடியல. நீயும் சைனீஸ் 2 பேரும் தவிர எங்கள் பலசாலி யாருமே இல்லைல்ல. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்புறம் சாப்பிட வரீங்களா? என்னது மூட்டை தூக்கணுமா? நானும் சைனீஸுமா? ரைட். என்னடா தூக்க மாட்டியா? அப்போ உங்கள் அப்பாவெல்லாம் எது கூப்பிடுற? சரி ஓகே, அப்போ நீ தூக்குறியா? என்ன இதை சொல்லு. நான் தூக்குறேன், ஆனால் சாப்பிட்டு தான். இல்லைடா, நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் தூக்கணும். என்ன ஜேகே விட்றா, இதெல்லாம் சாதாரணமா? தூக்கிக்கலாம், வாடா அப்படின்னு ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. சைனீஸ் அப்படியே ஜங்குக்கை கூட்டிகிட்டு போகிறான். அவங்க எல்லாருமே அங்கே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. ஒரு பெரிய டைனிங் டேபிள் தான், பட் வேலை செய்கிறவங்களுக்குலாம் கீழே தான். ஸோ மோலே ரொம்ப ஆசாசியாக ஜங்குக்காகவே சமைச்சிருப்பா. அதெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வெளியில் வரும்போது கரெக்டாக ஜங்குக்கும் சைனீஸும் நின்றுட்டுருக்காங்க. மோலே அவங்கள பார்த்ததுமே அவளோட கண் அப்படியே ஸ்மைல் பண்ணுது. அது ஜங்குக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இவ போதும்டா வாழ்க்கைக்கு, இவளுக்காக இதெல்லாம் பண்ணாமையாக இருக்கணும். என்ன வேணாலும் பண்ணலாம். பாரு கண் எப்படி சிரிக்குது பாரு அவளுக்கு. எங்கடா அவள் கண்ணு? சரி நீ பார்க்கக்கூடாது, நான் சொல்கிறேன். கண்ணு சிரிக்குதுடா அவளுக்கு என்னை பார்த்ததுமே. இப்போ பிரைட்டு பேசுகிறா, அப்படியே சோகமாகிடுது. அந்த கண்ணில் எப்போவுமே எமோஷன் இருக்கிறது உண்மை இல்லை. இவளை பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தது, ஆனால் இவளை பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குன்னு தெரியுதுடா. சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் வா. ரைட், அவங்க ஏன் சாப்பிட்ற குக்கரில்? அவங்க எங்கே போகிறாங்க? ஏண்டி இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கலாமா? அவனுங்க என்ன மயிருக்கு உட்காந்து சாப்பிட்ணும்? அவனுங்க எதுக்கடி சோறு அவனுங்களுக்கெல்லாம்? நீ பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது பிரைட். எனக்கு தெரியாது, அவன் இப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்ணும். அவன் பசி தாங்க மாட்டான். ஐயோ நீ சொல்லிட்டா, நீ ஆர்டர் போட்டுட்டா, நான் அவனுங்களை உட்காந்து ஊட்டி விடணுமா? சோறு ஊட்டி விடணுமா? நீ அவ்வளோ பெரிய மயிராடி. கெஞ்சி கேட்குறேன், சாப்பிட்ற விஷயத்தில் இது மாதிரி பண்ணாது. அவன் பாவம். அப்போ இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, அங்கே இருக்கல 1000 மூட்டை, அதெல்லாம் அவன் தான் தூக்கணும். அதை தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் தான் சாப்பிட்ணும். நான் பண்ணுறேன் அதை. அவனை சாப்பிடவே, அவன் சாப்பிடட்டும் ப்ளீஸ். இங்கே பாரு, இங்கே அழுதுட்டு நிற்காத, அப்புறம் அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் இங்கேயும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. எங்க பாரு பிரைட், நான் கெஞ்சி கேட்குறேன், நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணு. அவன் காலையிலேருந்து சாப்பிடல. உனக்குலாம் மனசாட்சி இருக்கா? உன் தம்பி தானே அவன். எனக்கு மனசாட்சி இல்லவே இல்லை. அவன் இப்படி தான் செத்து போகணும். நீ வாடி, வந்திப்ப எனக்கு ஊட்டி விட்றவா. அவன் பாவம், அவன் அப்படி என்ன தப்பு பண்ணான்? அவன் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான்? பிரைட், நீ இந்த விஷயத்துலலாம் இப்படி பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அவனை சாப்பிட வை ப்ளீஸ். அவங்க 2 பேரும் உனக்கு என்ன தாண்டா பாவம் பண்ணாங்க? உன்னை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டாங்களே. அப்படியா? நீ தாண்டா எங்கள் 2 பேரையும் பிரிச்சுட்ட. அவன் ஒன்றும் உன்னையே பிரிக்கலை. நீ எல்லாம் யாருடா? நீ யாரு? அவனால தான் எனக்கு உன்னையே தெரியும் சரியா? அவனும் நானும் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம். நீ எல்லாம் இப்போ வந்த எச்ச நீ சொல்கிறியா அவன் நம்ம 2 பேரையும் பிரிச்சிட்டான்னு? சத்தியமாக கிடையாது. அவன் தான் என்னோட லவ் ஆஃப் மை லைஃப். எல்லாமே என் உடம்புலேருந்து என் மனசுலேருந்து அவனுக்கு மட்டும்தான் சொந்தம்.
நீ எல்லாம் அதில் ஒரு எச்ச கூட கிடையாது. ஓவராக பேசினன் வீடி, ஓவராக பேசினன் வி. உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், அவனை தான் ஹர்ட் பண்ணுவேன். எப்படி? டிஜேக்கு அவன் நல்லா பாரு. ரைட்டு, மூளையை ஏதோ மறட்டிகிட்டு இருக்கான். பார்த்துட்டு தான்டா இருக்கேன், ஒத்தா பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயே தெரிஞ்சுக்கோ, மூளை எதுவுமே மறக்கலை. அவள் உன்னை காப்பாற்றுறான் இல்லை யாரையாவது மின்னியும். எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது. நீ அவளெல்லாம் எப்போவுமே வெறுத்துறாதடா. சாச்சா, நான் எப்படி என் தங்கத்தை வெறுப்பேன்? ஒருத்த அவனை போட்டு தள்ளிட்டு. இல்லை, அவன் முன்னாடியே தாலி கட்டி என் பொண்டாட்டி நான் அள்ளிக்கலை. என் பேர் ஜங்குக்கு இல்லைடா. ப்ளீஸ் நான் பேசினதெல்லாம் மன்னிச்சிரு. அவனுக்கு ஒரே ஒரு வாய் சாப்பாடு ப்ளீஸ். இப்போ மட்டும் நீ எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு உட்காந்து ஊட்டி விடலை. மின்னி ஒரு காலில் ஒரு ஃபோன் கால், அவ்வளோதான், அவள் லைஃபே க்ளோஸ். இல்லை அவளை எதுவும் பண்ணிடாது. ஆனால் ஒரே செகண்ட் யோசிச்சுப்பாரு, அவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு போகிறதுனால என்ன ஆக போகுது? எனக்காகும், பெருசாக ஆகும். அது உனக்கெலாம் தெரியாது. இப்போ ஊட்டி விட முடியுமா முடியாதா? வாடி அப்படின்னு இழுத்துட்டு போகிறான். அப்போ மோலே அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அவனுக்கு அப்படியே விறுவிறுத்து போயிருக்கு. அவன் ஷர்ட்லாம் அப்படியே கழட்டிட்டு அவன் உடம்பு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு ஒவ்வொரு மூட்டையாக தூக்கி போட்டுட்ருக்கான். அவனுக்கு கொஞ்ச நாளில் ரொம்ப டயர்டாகிடுது. இருந்தாலுமே மோலேவை பார்த்து அப்படியே போட்டுட்ருக்கான். இப்போ ஊட்டி விட்றி. அவன் பார்க்குறான். இப்போ ஊட்டி விடு. விடுறேன், ஊட்டி விடுறேன். டே சைனீஸாக நினைக்கிது, இதெல்லாம் பார்க்க முடியலடா. டே அதான் சொன்னல அவன் நடிக்கிறான்னு. நடிப்பாக இருந்தாலும் அவளுக்கு அறிவு இல்லையா? எதுக்கு அவள் பயந்துட்டு ஊட்டிலாம் ஓடுறா? எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, கோபமும் வருது. மோளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளுக்கு அந்த டைமில் ஜேகே அங்கே இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கணும்னு ரொம்ப பெயினாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்றாங்க, அவன் அப்படி இருக்கான்னு. ஸோ அவன் அவளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அவளே அப்படியே இமேஜின் பண்ணிக்கிறா ஜேகேக்கு ஊட்டி விடுற மாதிரி. ஜங்குக்கா, ராந்தா பாரு, வாய் தர, உனக்கு நான் ஊட்டி விடுறேன். நீ இந்த மாதிரி கஷ்டம்லாம் படக்கூடாது, சரியா? காட்டு. மூளை நல்லா இருக்குடி, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு போதும், எனக்கு அதுவே போதும். நீ நிறையா சாப்பிடு, எல்லாமே உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். எல்லாமே வா, இது என்ன? எல்லாத்தையும் எப்படி சாப்பிட்றது? சரி, உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உன்னால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அது எல்லாமே சாப்பிட்ரு. என் தங்கம். நீ நல்லா இருக்கணும் ஜேகே. பாய் தர. நீயா சாப்பிட்டா நல்லாவே சாப்பிட மாட்டேன். நான் உனக்கு ஊட்டி விடுறேன். நீ ஊட்டி விட்டால் தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும்டா பிராந்தா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? ஐ லவ் யூ. நல்லா சாப்பிடு. ஏய், ஸ்வீட் வைக்கவா? பிராந்தா நல்லாயிருக்கும். என்ன யோசிக்கிற? அது நான் செஞ்சது, கடையில் வாங்கினதில்ல. அப்போ வேடி. அப்போ நான் சாப்பிட்றேன். அப்போ வை தங்கம். வேற என்ன வேணும் என் பிராந்துக்கு? எனக்கு அது பேர் அடப்பிரதம். எங்கே சொல்லு. என்னமோடி, அது வேணும். சரி, கட்டு. எல்லாம் எப்படி இருக்கு? நீ சாட்டிஸ்ஃபைடா? நல்லா சாப்பிட்டியா? இதே மாதிரி லைஃப் லாங் உனக்கு நான் ஊட்டி விடணும். உனக்கு 70 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, குழந்தைங்கள்லாம் அப்புறம்தான். உனக்கு நான் ஊட்டி விடணும். இந்த வரத்தை கடவுள் கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கட்டு. பிராந்துனா பிராந்து தான். இன்னும் கொஞ்சம். மூளை போதும்டி, போதும் பொண்டாட்டி. இன்னும் கொஞ்சம். என்ன நீ இவ்வளோ கம்மியாக சாப்பிட்ற? இது கம்மியா? போட்டு வாயில் துணின்னு துணிச்சிட்டு இது கம்மியாடி உனக்கு? உன் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? போதுண்டிம்மா. என்ன நீ என்ன உன் பொண்ணுங்களை
அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அதுக்கு நீ இப்படி ஆடி. போதும் போதும் தங்கம்ல. சரி இது லாஸ்ட் ஃபை. நான் உமா கொடுத்து ஊட்டுறேன். காட்டு காட்டு. ஐயோ என் அழகா. என்னடி ஃப்ளாஷ்பேக்கா அவங்க கூட? கரும். இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலை எழுத்து. இப்போவாத அவனை கூப்பிடு ப்ளீஸ். ஒரு 400 மூட்டை கூட தூக்கியிருக்க மாட்டான் போலியே. எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். அப்புறம் கூப்பிடலாம். டே முடியலடா. டே சைனீஸாக நீ உட்கார, நான் பார்த்துக்கிறேன். உன்னாலே முடியலன்னு தெரியும். டே விட்டுருடா. இல்லைடா பார்த்துக்கலாம். நீ பண்ணு. ஐயோ பிராந்தா, உனக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டம்? சி மூஞ்சப்பாரு, சிரிச்ச மாதிரி ஊட்டுடி. இந்தா சாப்பிடு இந்தா அப்படின்னு மோளே அப்படியே கோவம் வந்து சாப்பிட போட்டு துணிக்கிறா பிரைட்டோட வாயில். என்னடி உனக்கு ஊட்டி கொண்டு வந்தானே சொன்னேன். இந்தா சாப்பிடு. இந்தா. இருடி. இந்தா சாப்பிடு. டே ஜேகே, உங்க பாடுறா, டக்குன்னு பாடுறா. அப்போ ஜேகேவும் திரும்பி பார்க்குறான். அப்போ மோளே அவ்வளோ கோவமாக அப்படியே வாய்க்குள்ளே போட்டு துணிச்சிட்ருக்கா. இது வேணுமா? இந்தா. இல்லை போதும். வேணாம். என்ன இன்னும் நிறையா வேணுமா? போதும்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ நிறையா வேலை பார்க்கணும்ல, நல்லா சாப்பிட்ணும்ல. இந்த துணி இந்த வாயில் போட்டுக்கோ. மச்சான் மோளே வேற மாதிரிடா. டேய் இவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணலாமா? நம்ம தான்டா கத்தி கன்னுன்னு சுற்றிட்டு இருக்கோம். இது மாதிரி பண்ணாலே இந்த பொட்டைக்கு பெரிய அடியாக விழுகும்டா. அப்போ ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப அட்மையர் பண்ணுறான் மோளேவை பார்த்தது. மோளே டக்குன்னு ஜங்குக்கை பார்த்ததுமே அப்படியே அமைதியாகிடுறா. அதை பார்த்து இன்னும் அவனுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே திரும்பி சரி விட்றா, அது இருக்க சைஸுக்கு இது மாதிரி ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்தால் தான் உண்டு. பண்ணிட்டு போட்டோம். என்னை பார்த்துட்டும் அடங்கிட்டா. இப்போது ஸ்கூலில் இருக்க மாதிரியே இருக்காடா. ஐயோ டே சத்தியமாக முடியலடா என்னால் இந்த மூட்டையை தூக்குறதுக்கு. இதெல்லாம் என்னடா இது, வாழ்க்கை மயிராட்டம் இருக்குது. சைனீஸா நீ போய் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். என்னடா ஜெகி என் மேலே அவ்வளோ பாசமாடா? இல்லைடா, இதெல்லாம் மூட்டையும் தூக்குனாதான் நைட்டு போய் உடம்பு வலிக்குதுன்னு அவளை இன்னும் டைட்டாக கட்டி பிடிச்சி சிலதெல்லாம் பண்ணணும். அதான். அட பாவி காஜி தாயோலி, அப்போ என் மேலே பாசத்தினால இல்லையாடா? தள்ளுறா. இவனுக்கு என்ன பைத்தியமா? இவன் மட்டும் எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கான். ஐயோ. அப்போ பிரைட்டோட அல்லக்கை ஃபிரோஸ்ன்னு ஒருத்தன் இருப்பான், ரொம்ப சின்ன பையன். மோளேவை பார்த்து கேபேஜுக்கா அதெல்லாம் கொடுக்காதீங்க, எங்கள் தலைக்கு அலர்ஜி, மூஞ்சி ஃபுல்லாக ஏதோ வந்துடும். ஓ கேபேஜ் சாப்பிட்டா இப்படிலாம் வரும்னு யார் சொன்னா? பிரைட், கேபேஜ் இஸ் ஸோ குட் ஃபார் ஹெல்த்துங்க. இதெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிடணும். இந்த யாராவது சொல்லி அவளை நிறுத்துங்கடா. டேய் போதும், உனக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது. ஆசாசியாக சமைச்சேன். இந்த கேபேஜ் தானே, அலர்ஜி தானே, இதோ தின்னு அப்படின்னு இன்னுமே ரொம்ப இது பண்ணி ஊட்டி விட்டுட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் டைனிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு ஜங்குக்கும் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி அங்கேயே படுத்துடுறான். மூளைக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சி அவனை கம்ஃபர்ட் பண்ணணும்னு. ஜங்குக்கு செம்ம பசி வேற. அப்படியே சைனீஸை கூட்டிகிட்டு மெதுவாக சாப்பாடு போடுங்க. நான் போடுறேன். நெல்லடி. ஜெயே எல்லாத்தையும் போட்டுட்டியாடா? போட்டுட்டேன், எல்லாத்தையும் போட்டுட்டேன். சரிடா, ஆனால் நீ வரத்துக்குள்ளே சாப்பாடெல்லாம் முடிஞ்சே. பிரைட் என்ன இவ்வளோ கேவலமா? இருடி. என்னது தலை, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இப்போ பசிக்குதுன்னு வந்து நின்னா ஒரு வாய் சோறு கூட போட மாட்டிங்களா? எங்களுக்கு தெரியாது. உனக்கு தெரியாதுன்னா நான் என்னடா பண்ணுறது? எல்லாமே முடிஞ்சிருச்சே. இந்த மாடுங்கள்லாம் எல்லாத்தையும் தின்னு முடிச்சிருச்சுங்க.
வேணும்னா ஆ பழைய சாப்பாடு இருக்குது, நான் வேணால் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். மூளை வா அப்படின்னு பிரைட் அப்படியே மூளையோட கையை பிடிச்சிட்டு கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறான். மூளை அப்படியே கையை டக்குன்னு உதறி விட்டுட்டு, நீ எல்லாம் உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா, எத்தனை டைம் இதையவே சொல்வ, அந்த பழைய சோறுடு, இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நான் அவனுக்கு செஞ்சு தந்துக்கிறேன், நீ போ. என்ன இது என்ன உங்கள் அப்பா வீட்டு காசா? ஏன் காசுடி, நான் செஞ்சு தரேன்னு இவ்வளோ தைரியமாலாம் பேசுகிற, மின்னியும் ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ ஏன் என்னை இவ்வளோ சித்திரவதைப்படுத்துகிற, அவனுக்கு நல்ல சாப்பாடு தான் போட முடியாது. தோ பழைய சாதம், உப்பு கொஞ்சம் இருந்தால் நல்லாவா இருக்கும். அவனுக்கு வேறு ஓவர் சொரணை இருக்கும், மூளை டப்பாவே கொட்டிடலாம். என்ன பண்ணுற, காரம் காரம் இதுவும் உப்பு ஒரு டப்பா இருக்கும்போது காரம் ஒரு 2 டப்பா போட்டுடலாம். பழைய சாதம் எவ்வளோ வெள்ளையாக இருந்தது, இப்போ என்ன இவ்வளோ ரெட்டாக இருக்குது, உதடு மாதிரி. சீ, இங்கே பாரு, கெஞ்சி கேட்குறேன், இதெல்லாம் கொடுக்காது, அவனுக்கு வயிறு வலிக்கும், அவனுக்கு காரமே ஆகாது. ஸ்கூல் படிக்கும் போதே அவனுக்கு ஏதாவது காரமாக கொண்டு போனாவே அவன் கண்ணெல்லாம் கலங்கிடும். ஐயோ இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் எதுக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க? இதுதான் அவன் திங்கணும், போய் கொடு. பசிக்குதுடா ஜேகே, என்னாலே முடியலடா, என்னாலே முடியல. டே அங்கே ஒருத்தன் பாதி சாப்பிட்டுட்டு சாப்பிடாம இருக்கான், அதை எடுத்துக்கிட்டா. சீ, என்னடா அறிவு இருக்கா அவனுக்கு? எச்ச சோறெல்லாம் திங்கணுன்ற, மூடிட்டு உட்காரு. என் பொண்டாட்டி இருக்கா, அவர் 2 பேருக்கும் சாப்பாடு போடுவா, மூடிட்டு உட்காரு. சீக்கிரம்டா. டே ஜேகே, தோ உனக்காக மூளை கையாலே ப்ரிப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், இந்தா சாப்பிடு. என்னடா இது? என்னடா மச்சான் இது இப்படி ரெட்டாக இருக்குது, பார்த்தாலே வயிறு வலிக்குதுடா. இல்லை எனக்கு புரியல, எல்லாருக்கும் வேறு சாப்பாடு, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி? அதெல்லாம் அப்படி தான் ஜேகே, இதான் இருக்குது, சாப்பிட்றேன்னா சாப்பிடு, இல்லைனா பட்னியாக படு. நாசமாக போனவன் இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், இதை சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் ஜேகே, சாப்பிட்றதுல ஒரு இது இருக்குடா, நீ இந்த சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ எது ரொம்ப ஆசைப்படுறியோ அது உனக்கு கிடையும். நீ ஏதோ கேரளா பொண்ணை லவ் பண்ணிவிட்டு அவள் கூட சேராமல் இருக்கனால அவள் கூடயும் சேர்ந்துடலாம் இது சாப்பிட்டேன்னா. இல்லை ஒரு வாயிலே வச்சிட்டேன்னா உன் லவ் வீக்குன்னு நாங்கள்லாம் நினச்சிக்கிறோண்டா. அந்த தாயோலி உன்னை ஏற்றி விட்றதுக்காக சொல்கிறான், தயவு செஞ்சு சாப்பிடாத, பார்த்தாலே வயிறு எரியுதுடா. சரி நான் அதை சாப்பிட்றேன், சைனீஸுக்கு மட்டும் வேறு ஏதாவது கொடுத்துருங்க, அவன் இதை சாப்பிட மாட்டான். பிரைட்டும் கெஞ்சி கேட்குறான், வேணாண்டா, அவனுக்கு வயிறு வலிக்கும், ப்ளீஸ். மூடிட்டு நில்லுடி. அப்போ ஜேகே இது சாப்பிட்றியா? சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு வாயை எடுத்து வைக்கிறான், அவ்வளோ காரம், துப்பணும் போல் இருக்குது. மூளையை பார்த்ததுமே அப்படியே முழுங்குறான், அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது, இதுலேருந்தே தெரியுது மூளைக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஜேகே சாப்பிடாதடா, இவன் என்ன சொல்கிறது, நான் அவன் கூட சேர மாட்டேன்னு, உன் லவ் வீக்குன்னு, உன்னோட லவ் ரொம்ப ட்ரூ, ரொம்ப ஸ்ட்ராங், நம்ம 2 பேரும் சேருவோம், அதுக்கு நீ இப்படிலாம் சாப்பிடாம. பிரைட் போதும்டா, அவன் சாப்பிட்றான். சே, ரொம்ப தான் லவ் பண்ணுறான் போலியே உன்னை. தண்ணி குடிங்க. தேங்க்ஸ். நிறைய தண்ணி இந்தாங்க அப்படின்னு மூளை போய் கொடுக்கும்போது ஜங்குக்கு அப்படியே மூளையை பெயின்ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அந்த தண்ணி வாங்கி குடிக்கிறான். என் மூளை, நீயெல்லாம் நல்லா இருப்பியாடி? என்னாச்சு பிராந்தா? ஸ்கூலுக்கு வரல இன்னைக்கு? எந்தாச்சு? என்ன ஆச்சா? நேற்று எனக்காக ஆசையாக ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்தல, எவ்வளோ காரம் தெரியுமா? வயிறுலாம் வலிக்குதுடி. அப்படியா?
உனக்கு காரம் ஆகாதா? ஆ ம். எங்கள் அக்கா நல்லா காரம் சாப்பிடுவா. அவளுக்கு தனியாக செஞ்சுப்பா, எனக்கு தனியாக செய்வா. ஆ இப்போ கூட காரமாக இருக்குடி, ஒரு முத்தம் கூட. ஃப்ராடு. முத்தத்துக்காக காரம் அதிகமாக இருக்குன்றியா? உண்மையாக காரம் அதிகமாக இருந்ததுடி நேற்று. இப்போ பாரு, வயிறு பாரு, தொட்டு பாரு. ஆ இவ்வளோ காரம் போடாத. கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதான். நீ நிறையா காரம் சாப்பிடுவியா? இல்லை, நான் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது மாதிரி தான் சாப்பிடுவேன். அது என்ன, நான் என்ன சாப்பிட்றேனோ அது மாதிரி தான் சாப்பிடுவேன். அதை நான் யோசித்து வச்சிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்வேன், அதே சாப்பாடு தான் சாப்பிட்ணும். தனியாலாம் செஞ்சால் நல்லாவா இருக்கும், உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு. நான் காரம் நிறையா சாப்பிடுவேன் தான். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் காரமே இருக்காது. அப்போ இனிமேல் எனக்கு காரம் இல்லாமல் இதே பிரியாணி இன்னைக்கு செஞ்சு தரியா? கண்டிப்பாக ஈவினிங்கே செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். பிராந்தா, சாப்பிடாதடா. அப்போ ஜங்கோக் அதை அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறான். வாய் ஃபுல்லாக ஒரு மாதிரி நாக்கே சவப்பாயிடுது. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.